Good morning. Good morning to all. Yes, good morning, ma'am. Good morning. Yes, good morning, Pallival sir. Good morning. Hope my voice is clear. Thank you. So, previous class we were discussing about logic gates. Yes, thank you so much, Maudi Arun sir. Have a great day. Thank you. Thank you. Okay. So, we shall continue the discussion. So, logic gates la one thing was pending, that is universal gate, that is NAND NOR gate use பண்ணி how to draw the circuits. Okay. So the first thing is, first simple thing like வந்து NAND. Okay. இதை நீங்க ரெண்டு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். NANDல and OR. Okay. Maximum இதை யூஸ் பண்ணும். NORல and then NOR OR. Okay. So NAND gate யூஸ் பண்ணி like AND gate யூஸ் பண்ணி NAND realize பண்ணனா you have two gates. இங்க வந்து ஆர்க்கு த்ரீ கேட்ஸ் யூஸ் ஆகும். தென் நார்க்கு வந்து ஆண்ட் வேணும்னா த்ரீ கேட்ஸ், ஆருக்கு டூ கேட்ஸ். ஸோ ஆண்டுக்கான சர்க்கியூட் எப்படி ட்ரா பண்ணுவோம்? ஏ பி இல்லையா? திஸ் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் பி. அதுவே ஆருக்கு வேணும்னா திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் பி, ஏ பிளஸ் பி. ஓகே. ஆண்ட் கேட்டுக்கு யூசிங் நார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பி. ஓகே, நார் இல்லை, யா நார் கரெக்ட். த்ரீ கேட்ஸ் தேவைப்படும். This is for and. This is for OR gate. அப்புறம் ஸோ இந்த சர்க்கிட் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு நமக்கு சிம்பிளிஃபைடாக தெரிஞ்சிருக்கணும். ஃபைன். திஸ் இஸ் ஒன் திங். ஓகே. திஸ் ஐ ஹோப் எவ்ரி ஒன் நோஸ். இது வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல யூனிவர்சல் கேட்ஸை யூஸ் பண்ணி எப்படி அண்ட் ஆர் ரியலைஸ் பண்ணுறதுலேருந்து நம்ம பார்த்தோம். ஸோ சிம்பிள் சர்க்கிட் தான் ட்ரா பண்ண போகிறோம். ஓகே. ஸோ தென் செகண்ட் ஸ்லைட் இது வந்து anything like AB, ABC or ABCD. So, ஒரு product term AB, ABC, ABCD வந்து it's a product term. So, ஒரு product term இருந்துச்சுன்னா using NAND or NOR நமக்கு 2n minus 2. It's a standard formula. இதுக்கு வந்து 3n minus 3. ஓகே. இந்த ஆண்டுக்கு எத்தனை கேட்? தட் இஸ் ஏபி. ஏபி ஒரே ஆண்டு கேட்டு தான். ஓகே. ஸோ இதுக்கு எத்தனை நாண்டு கேட் தேவைப்படுது அப்படின்றப்ப 2
N is number of inputs. Okay, 2 minus 2. So this is nothing but 4 minus 2 is equal to 2. Okay, 4 minus 2 is equal to 2. அப்படி தானே 2 NAND gate is enough for AB. ஓகே, அதே மாதிரி ஏபிசிக்கு எத்தனை வேணும் அப்படின்றது பார்க்குறப்ப 2 into 3 minus 2, 6 minus 2 is equal to 4. So A மேம் AB அப்படின்னா 2, we are talking about 2 input NAND gates. எக்ஸாம்ல வந்து இன்புட்ஸ் 2 இன்புட். ஓகே, எத்தனை இன்புட்ஸ் வேணா இருக்கலாம் கேட்ஸ்க்கு. ஸோ இது திஸ் இஸ் 2 இன்புட். ஃபைன். ஸோ ஏபிசிக்கு நீங்க எப்படி ட்ரா பண்ணுவீங்க? ஏ பி இல்லையா? இது வந்து ஏ டாட் பி. ஸோ சி அடிஷ்னலா இருக்கு அப்படின்றப்ப இட் வில் பி ஹேவிங் 4. ஸோ இது இந்த 3 இன்புட்டுக்குமே வந்து ஸோ ஏ பி இது வந்து ஏ டாட் பி வருமா? ஒரே செகண்ட், இட்ஸ் ஹேங்கிங். என்ன சாட் பாக்ஸ்ல என்ன போட்டிருக்கீங்க? யா, இட்ஸ் 6. A dot B bar, right? So you'll be having 4 gate. So இது வந்து நீங்க சர்க்கிட் ட்ரா பண்ணணும்னு இல்லை, ஜஸ்ட் ப்ராடக்ட் டேர்ம்ஸாக இருந்துச்சுன்னா ஏபி ஏபிசி ஏபிசிடி இப்படி இருந்துச்சுன்னா யூ ஜஸ்ட் வந்து ஃபார்முலாஸை வந்து இன்புட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். லைக் கால்குலேட் பண்ணிட்டு நீங்கள் சொல்லிடலாம். ஓகேவா? நாருக்கும் அப்படிதான் 3n minus 3. ஓகேவா? ஸோ எத்தனை நார் கேட் தேவைப்படுது? Yes, is that clear? Yes. ஓகே, ஃபைன். ஸோ இதே மாதிரி வந்து ஓகே, I'll erase this. So when just AB, ABC, ABCD அந்த மாதிரி ப்ராடக்ட் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்களோ யூ கேன் ஜஸ்ட் எத்தனை நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் இருக்கு அதை வந்து நீங்க ஃபார்முலாவில் கொடுத்துட்டு யூ கேன் ஜஸ்ட் கால்குலேட் த நம்பர் ஆஃப் கேட்ஸ். ஓகேவா? ஸோ எங்கேயுமே வந்து யூ கேன் ஜஸ்ட் கால்குலேட் லைக் 2 into 4 minus 2 is will be equal to 8 minus 2 is equal to 6. ஓகே, 3n minus 3. ஓகே, இங்க வந்து நார் கேட் எத்தனை தேவைப்படுதுன்னா 3 into 2 minus 3, this is equal to 3 into 2 வந்து 6 minus 3, 3 gates. ஆமா தானே? NOR gate வந்து 3 gates தேவைப்படும். So in this way you can calculate anything. The same way A plus B screenshot பண்ண முடியலையா? இல்ல, இது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன், நீ நாட் வரி. ஓகேவா? இது ஸ்லைட்ல தான் எழுதிட்டு இருக்கேன். இட்ஸ் நாட் ஒயிட் ஸ்கிரீனு, blank பிரசன்டேஷன்ல தான் எழுதிட்டு இருக்கேன். ஸோ தட் ஐ கேன் ஷேர் வித் யூ ஆல். ஸோ நீ நாட் வரி, ஸ்கிரீன்ஷாட் நீங்க எடுக்கலாம் பரவாயில்ல. ஐ வில் பி ஷேரிங் த பிடிஎஃப். ஓகே, ஸோ ஏபி அண்ட் இதை வந்து நம்ம சம் டேர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஏபி ஏ பிளஸ்
பி பிளஸ் சி. ஸோ இதுக்கு வந்து ஃபார்முலா அப்படியே இன்டர்சேஞ்ச் வந்து ஆகும் உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து சம் டேர்ம் இருந்தால் 3n-3 வரும். இதுக்கு வந்து 2n-2 வரும். அதாவது NAND யூஸ் பண்ண ஃபார் சம் டேர்ம்ஸ் ஏ பிளஸ் பி. அப்போ அது ஆர் கேட்டா சேஞ்ச் ஆயிடுது இல்லையா, ஏ பிளஸ் பி. ஸோ இங்கே வந்து இட் வில் பி 3. தட் இஸ் 3 இன்டூ 2 மைனஸ் 3, தட் வில் பி 3. இங்கே வந்து 2 ஆயிடும். 2 into 2 minus 2, it will be 2. So in this way, just term A, B, A, B, C, A, B, C, D, A plus B, A plus B plus C அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, you can just do it in this way. Fine. ஒரே செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எனக்கு actually I have come out, okay, here I am not finding comfortable. திஸ் இஸ் ஒன் திங். ஆனால் மோஸ்ட்லி கொஷன்ல இப்படிலாம் கேட்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ஏ பிளஸ் பிசி, ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொடுத்துட்டு ஹவு மெனி NAND gate is required. ஸோ இப்படி கேட்குறப்ப யூ ஷுட் நோ ஒன் திங். யூ ஷுட் நோ ஒன் திங், லைக் வந்து இண்டிவிஜுவலாக வந்து இந்த டேர்ம்ஸ் இருக்குல்ல, ப்ராடக்ட் டேர்ம்ஸ், தென் ஏ டேர்ம், அதுக்கு கால்குலேட் பண்ணி நம்ம போடக்கூடாது. ஓகேவா? இதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு, தட் இஸ் டேக்கிங் டபுள் காம்ப்ளிமெண்ட். ஓகே, டபுள் காம்ப்ளிமெண்ட் மெத்தட். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு செக் வெதர் தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் NAND கேட் ஆர் NOR கேட். NAND கேட்னு கேட்டிருந்தாங்கன்னா தட் எக்ஸ்பிரஷன் ஷுட் பி இன் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம். இட் ஷுட் பி இன் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம். ஓகே, ஸோ உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சம் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம்னா என்னது, ஏபி பிளஸ் பிசி இந்த மாதிரி ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா திஸ் இஸ் ப்ராடக்ட் டேர்ம். ஓகே, அவங்களுடைய சம். ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் சம் ஆஃப் ப்ராடக்ட். ஆக்சுவலி பூலியன் அல்ஜிப்ரால வில் கண்டினியூ டிஸ்கஷன், அதில் உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி வந்துடும். இதுவே வந்து ஏ பிளஸ் பி டாட் பி பிளஸ் சி இப்படி இருந்துச்சுன்னா திஸ் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் சம். பிகாஸ் என்னோட டேர்ம்ஸ் என்னது, சம் டேர்ம்ஸ், அதோடைய ப்ராடக்ட் டேர்ம். ஸோ ரெண்டு ஃபார்ம் இருக்கு. ஃபார் NAND கேட் இட் சுட் பி த கிவன் எக்ஸ்பிரஷன் சுட் பி இன் SOP. அப்பதான் நமக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி ஃபார் NOR கேட் இட் சுட் பி இன் POS, தட் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் சம். ஸோ என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா A plus BC, ஸோ யூ ஹாவ் டு டேக் டபுள் காம்ப்ளிமெண்ட். Okay, double complement வந்து will make no changes. We know, right? Double complement of A is A. So first inner complement வந்து நீங்க solve பண்ணுங்க using De Morgan's law. So this is A complement dot B C complement the whole complement. Okay, so இப்போ பார்த்தீங்கன்னா for this you require a NAND gate. For this you require a NAND gate. For this you require a NAND gate. So totally 3 NAND gates. இப்போ நீங்க சர்க்கியூட் டிரா பண்றீங்கன்னா ஏக்கு யூ கேன் ஜஸ்ட் டூ திஸ் வே. ஓகேவா? பி சி ஏ, திஸ் இஸ் ஏ பார், ரைட்? பி சி பார், திஸ் இஸ் ஏ பார், திஸ் இஸ் பி சி பார். இவங்க ரெண்டு பேரு இன்புட் கொடுத்து திஸ் வில் பி ஏ பார் டாட் பி சி பார் த ஹோல் பார். ஓகே, ஸோ நமக்கு ஆப்வியஸா திஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பிசி. ஓகேவா? இஸ் தட் கிளியர்? ஸோ டபுள் காம்ப்ளிமெண்ட் எடுக்கிற மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபார் எனி எக்ஸ்பிரஷன், ஓகே. ஸோ இந்த ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா, SOP ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா எனக்கு NAND கேட் ரியலைசேஷனுக்கு தான் ஈஸியா இருக்கும். ஸோ டாட் ப்ராடக்ட்ஸ்ல ஃபைன். அதுவே எனக்கு NOR கேட்டா இருக்கணும். NOR A plus B C using NOR.
using now I'll convert this into POS. POS எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க? using distributive law. ஓகேவா? A plus BC is equal to A plus B dot A plus C. Fine. என்னோட சைட்ல இருந்து இந்த ஃபேன் நாய்ஸா இருக்கு. உங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸா இருக்கா? இஸ் மை வாய்ஸ் கிளியர்? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ இது இப்படி எடுக்கலாம் இல்லையா? டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா யூஸ் பண்ணி A பிளஸ் பி டாட் A பிளஸ் சி. ஸோ இப்போ வந்து டேக்கிங் டபுள் காம்ப்ளிமெண்ட், யூ கேன் டேக் டபுள் காம்ப்ளிமெண்ட் A பிளஸ் பி டாட் A பிளஸ் சி. ஓகே, ஸோ அகெயின் யூ வில் பி சால்விங் த இன்னர் காம்ப்ளிமெண்ட் வந்து சால்வ் பண்ணுவீங்க. A plus B whole bar plus A plus C the whole bar. இப்போ இதுக்கு வந்து 3 NOR gates. ஆமா தானே? A, B. இதுக்கு ஒரு NOR gate. A, Cக்கு இதுக்கு ஒரு NOR gate. இவங்களை கம்பைன் பண்ணி இதுக்கு ஒரு NOR gate. Is this thing clear to all? இது clear-ஆ? So this is one of the way. ஓகேவா? இது வந்து எனக்கு நார்மலா ஒரு 2 இன்புட்ஸ் இருக்கிறப்ப சிம்பிளா தான் இருக்கும். இன் கேஸ் I'll take some other example. ஓகே, ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிடி. ஓகேவா? ஸோ இது இருக்கு. ஸோ இது வந்து யூசிங் NAND கேட் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. வாட் யூ வில் டூ? ஃபர்ஸ்ட் திங் நம்ம சொன்ன மாதிரி யூ வில் பி டேக்கிங் டபுள் காம்ப்ளிமெண்ட் இல்லையா? யூ வில் பி டேக்கிங் டபுள் காம்ப்ளிமெண்ட். How will know? அது கொடுப்பாங்க மேம். They will be giving in the question. How many NAND gate is required to implement this expression in the logic gates? ஓகேவா? So அது வந்து they will be giving in the question whether it is NAND gate or NOR gate வந்து questionல கொடுத்திருப்பாங்க. So AB plus BC plus CD வந்து நம்ம டபுள் காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AB plus BC plus CD when you take double complement, so நீங்க inner complement AB plus C, sorry, BC complement dot CD the complement. மறுபடியும் என்ன பண்ணுவீங்க? AB bar dot BC bar dot CD bar the whole bar. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நார் கேட் தேவை, சாரி AND கேட் தேவைப்படுது? 4 NAND கேட். 4 NAND கேட் இல்லையா? A டாட் பிக்கு ஒன்று, இதுக்கு ஒரு NAND கேட், பிசிக்கு ஒரு NAND கேட். ஓகே, சியும் டிக்கு ஒரு NAND கேட். பட் இங்க பார்த்தீங்கன்னா 3 இன்புட் இஸ் ரிக்வயர்ட். 3 இன்புட் இஸ் ரிக்வயர்ட் ஃபைனலா F கிடைக்கிறதுக்கு. ஓகே, 3 இன்புட். திஸ் இஸ் 1 2 3 இன்புட்ஸை வந்து டாட்ல வச்சு தென் காம்ப்ளிமெண்ட் 3 இன்புட். பட் சம் கொஷின்ஸ் இப்படி எதுவுமே கொடுக்கல. 2 இன்புட் NAND கேட், 3 இன்புட், 4 இன்புட், அந்த மாதிரி இன்புட்ஸை பத்தி அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. ஸோ யூ கேன் டேக் எனி இன்புட்ஸ். அப்படி இருந்தா யூ கேன் ஜஸ்ட் ட்ரா லைக் திஸ் அண்ட் கிவ் இட் இட் இஸ் 4 NAND கேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். பட் நிறைய கொஷன்ல வாட் தே வில் டூ இஸ் தே வில் ரெஸ்ட்ரிக்ட். தே வில் சே 2 input NAND gate or 2 input NOR gate. 2 input NAND gate or 2 input NOR gate. ஓகே, அப்படி சொல்லுவாங்க. அப்போ வந்து this will not be the right answer. ஓகே, so in that case நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we'll try with this example itself.
AB plus BC plus CD. Okay, so we'll try to draw the circuit. It's not that difficult. Okay வா? So A B இருக்கு, அப்போ வந்து AND gate இல்லையா? So கரெக்டா? இது எனக்கு A dot B கிடைச்சிச்சு. Fine. இப்போ இதுவே வந்து எனக்கு ஏ ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்ம அப்புறமா இப்போ வந்து இது ஏபிசியா இருந்துச்சுன்னா நான் ஃபர்ஸ்ட் பேஜ்ல ட்ரா பண்ண சார். இப்போ இங்கிருந்து யூ கேன் சி அந்த சர்க்கியூட் தப்புன்னு நினைக்கிறேன். இப்படி தான் ட்ரா பண்ணும். ஏ டாட் பினா இதுக்கு இன்புட்டு. ஓகே, திஸ் வில் பி ஏ டாட் பி டாட் சி த ஹோல் பார். அதுக்கு வந்து ஐ டூ திஸ். ஓகே, இதனால தான் ஏபிசியா இருந்தா 4 கேட் வரும். ஓகே, கைண்ட்லி டூ சேஞ்ச். நான் ஃபர்ஸ்ட் பேஜ் ஸ்டார்டிங்ல வந்து நான் செகண்ட் இட் வாஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் தென் திஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகேவா? பட் 4 தான் வரும். ஃபைன். ஸோ ஆண்ட் கேட்டு இருந்தா நமக்கு ட்ரா பண்ண தெரியும். நான் இனிஷியலா ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல உங்களுக்கு சொன்னேன்ல எப்படி ஆண்ட் கே 2 கேட்ஸ், ஆருக்கு 3 கேட்ஸ், அதே மாதிரி நாருக்கு வந்து ஆப்போசிட்ல நம்பர் ஆஃப் கேட்ஸை யூஸ் பண்ணி ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வி கேன் ஸ்டார்ட் டிராயிங் ஃபார் திஸ். எஸ் சார், எஸ். ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏபி ட்ரா பண்ணி முடிச்சிட்டுமா, அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும்? பிசி வேணும். ஸோ பிசி இது குயிக்கா ட்ரா பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. திஸ் இஸ் பி டாட் சி. அப்புறம் எனக்கு என்ன வேணும்? சி அண்ட் டி. சி அண்ட் டி. ஓகேவா? எனக்கு சிடி இருக்கு. இப்போ நான் ஆர் கேட் அப்ளை பண்ணணும். அப்போ ஆர் கேட் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? டூ டூ இன்புட்ஸ் தானே. அப்போ ஆர் கேட்டுக்கு இதுதான் எனக்கு 3 கேட்ஸ் வேணும். இது ரெண்டும் நான் ஆர் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு என்ன கிடைச்சது? ஏ டாட் பி பிளஸ் பி டாட் சி. கரெக்டா? இதுக்கு இன்புட் ஏபி, இதுக்கு இன்புட் பிசி. ஸோ திஸ் இஸ் ஆர் கேட்டோடைய சர்க்கிட். இது வந்து ஆர் கேட். ஸோ ஏ டாட் பி பிளஸ் பி டாட் சி. ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் வந்து எனக்கு சிடியும் ஜாயின் பண்ணணும். திஸ் சிடி. ஸோ ஐ டேக் திஸ் வே. அகெயின் இதுக்கு அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிடி வந்துருச்சு. திஸ் இஸ் எஃப் இயர். ஆனா இதுல சிம்பிளிஃபிகேஷன் மெத்தட் ஒன்று இருக்கு, நல்லா கவனிச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஏ. இங்க என்ன வரும்? ஏ பார். ஆமா தானே? ஃபார் நாட் ஒன் NAND gate, A is input. So double into the same A is taken as input. So output என்ன வரும்? A complement. If again I am adding a NAND gate over here, எனக்கு என்ன வரும்? A. எனக்கு என்ன வரும்? A. So இந்த ஃபார்ம்ல எனக்கு கேட் வந்து அலைன்ட் இருந்துச்சுன்னா அதை நான் கேன்சல் பண்ணிப்பேன். அதை நான் கேன்சல் பண்ணிடுவேன். சி எங்கெல்லாம் இருக்கு பாருங்க, இந்த ஃபார்ம்ல இருக்கணும். ஒரே சிங்கிள் லைன். திஸ் திஸ் திஸ். ஏன்னா அது சும்மா டூப்ளிகேட்டா தான் இருக்கும். ஓகே நமக்கு. ஸோ இது எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் எத்தனை? 1 2 3 4 5 அண்ட் 6. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனுக்கு எனக்கு 6 NAND கேட் இருந்தா போதும். ஒன்லி 6 NAND கேட் இருந்தா போதும். இஸ் தட் கிளியர்? இஸ் திஸ் கிளியர்? இஃப் லைக் வந்து நீங்களே கூட ஏதாவது எக்ஸ்பிரஷன் சொல்லுங்க, அந்த எக்ஸ்பிரஷனுக்கு போடணும்னா we shall do it.
once again. Okay. So you can take any other thing also. Simple as சொல்லணும்னா AB plus BC. Okay. So இப்படி ரெண்டே ரெண்டு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். You can just take இதுக்கு நீங்க காம்ப்ளிமெண்ட் எடுத்து போட்டாலும் சரி. சரி நம்ம காம்ப்ளிமெண்ட் எடுத்து ட்ரை பண்ணுவோமா? So AB plus BC the whole bar will give us AB bar dot BC bar whole bar. அப்போ இது சிம்பிளா 2 இன்புட்ஸ்ல தான் வந்திருக்கு. 3 NAND gates. 3 NAND gates. இதையும் அதையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த 3 NAND gates எப்படி இருக்கும்? This will be A, B. Okay. Bயும் Cயும் எடுத்துக்கணும்னா this is A dot B bar. This is BC. Sorry. நான் பாரு கேட்டுக்கு தேவையானதே ட்ரா பண்ணிட்டேன். இதுதான் NAND ஃபார்ம்ல இருக்குல்ல, இங்க ஹேண்ட் கேட் ட்ரா பண்ண தேவையில்லை. இங்க டேரக்டா NAND கேட் மட்டும் நமக்கு போதுமானது. ஓகேவா? சாரி ஃபார் தட். ஸோ திஸ் இஸ் AB. இங்க வந்து எனக்கு AB பார் இருக்கும். தென் BC எனக்கு இங்க வந்து BC பார் இருக்கும். இங்க வந்து ஃபைன். ஸோ 3 NAND கேட், only 3 NAND கேட். ஸோ இது வந்து ஃபைனலா F is equal to என்னவோ அந்த F is equal to இருக்கும். ஃபைன். ஸோ இதை வந்து நம்ம ஜென்ரலா நமக்கு இதெல்லாம் சரி டபுள் காம்ப்ளிமெண்ட்ல எடுக்க தெரியல அப்படின்னா அப்ப ஏபிக்கு வந்து நம்ம ரெண்டு கேட் ட்ரா பண்ணுவோமா? Okay, this is for EAB. Then BC. C. This is for BC. இப்போ இது OR கேட் பெர்ஃபார்ம் பண்ண ஆருக்கு வந்து இதை காம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க, இந்த இன்புட்டை காம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க, காம்ப்ளிமெண்ட் பண்ண இன்புட்டை கேட்டா கொடுப்பீங்க. இதுதான் சர்க்கிட். இப்போ இங்கே பாருங்க, நான் சொன்ன மாதிரி திஸ் சர்க்கிட் அண்ட் திஸ் சர்க்கிட் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஓகே, ஸோ அதை நான் கேன்சல் பண்ணிடுவேன். இந்த ஃபார்ம்ல எனக்கு சர்க்கிட் இருந்துச்சுன்னா அதை நான் கேன்சல் பண்ணிடணும். இந்த ஃபார்ம்ல எனக்கு சர்க்கிட் இருந்துச்சுன்னா அதை நான் கேன்சல் பண்ணிடணும். this. Okay, so finally I am having 1, 2, 3. 3 NAND gates. Is this clear now? எப்படி வேணா கேட்கலாம். ஓகேங்களா? சிம்பிளா கேட்டா டபுள் காம்ப்ளிமெண்ட் எடுத்து இப்படி 2 இன்புட்ஸா வந்துச்சு, டபுள் காம்ப்ளிமெண்ட் எடுத்து முடிச்சுக்கோங்க. இல்ல வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா கேட்டிருக்காங்கன்னா இப்படி போட்டுக்கோங்க. ஓகே, எனிதிங். சி ஓகே, இப்போ ஏபி பிளஸ் பிசி தான் இருக்கு. இல்லைன்னா லாஸ்டா என்ன எழுதணும்? ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிடி. ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிடி இருக்கு. இதை வந்து நான் நார் கேட் யூஸ் பண்ணணும். 2 இன்புட் நார் கேட். ஓகே, ஸோ 2 இன்புட் நார் கேட்னா then I have to start like A, B, இதுதான் யூசிங் நாட், இதுதான் A டாட் B. கரெக்டா? தென் B, BC இல்லையா, இங்கிருந்தே எடுத்துக்கலாம். ஸோ பை ப்ராக்டிஸ் யூ கேன் ஈஸிலி ட்ரா BC. ஸோ திஸ் இஸ் BC. இங்கிருந்து எடுத்து நான் ஓகே, தென் C and D.
ஃபைன். ஸோ இதை வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஐல் பி ஹேவிங் இது ரெண்டு இன்புட். ஓகே. தென் இங்கிருந்து இங்குமே வந்து நீங்க டியூவலா, நான் சொன்னேன் இல்லையா, சேம் லைன்ல வர கேட்ஸ் இருந்தா கேன்சல் பண்ணலாம். அதாவது இந்த மாதிரி கேட் வந்துச்சுன்னா கேன்சல் பண்ணலாம். பட் இங்க அந்த மாதிரி எதுவுமே வரல. பட் இங்க அந்த மாதிரி எதுவுமே வரல. ஃபைன். பபிள் ஆட் பண்ணோம்னா இது நார் கேட். நார் கேட் யூஸ்வலா இப்படி தானே ரெப்ரசென்ட் பண்ணுவோம். திஸ் இஸ் நார் கேட். நார் கேட் வித் ஆர் வித் பபிள் தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஆர் வித் பபிள் தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுக்கு அடிஷ்னலா எத்தனை கேட்ஸ்? திஸ் இஸ் லைக் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 கேட்ஸ் தேவைப்படுது. 11 நார் கேட்ஸ் தேவைப்படுது. அதனால தான் எஸ்ஓபி ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா எனக்கு நாண்ட் கேட்டு தான் பெட்டரா இருக்கும். நாண்ட் கேட் தான். நாண்ட்ல வெறுமே 6 கேட்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஹோப் ஐ எம் கிளியர். ஸோ இது ஒன்றும் இல்லை, எந்த எக்ஸ்பிரஷனா கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ அந்த எக்ஸ்பிரஷனை வந்து நீங்க ஜென்ரலா இந்த த்ரீ மெத்தட்ஸ்ல ஏதோ ஒன்று ஜஸ்ட் வந்து கேட்ஸ் மாதிரி கொடுத்தாங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏபி சிடி இப்படியே கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் இஃப் யூ forget த ஃபார்முலா. இப்போ நான் லாஸ்டா சொன்ன மெத்தட் வந்து எங்க வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இதுக்கு ஃபார்முலா மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 2n - 2 இதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இல்லை. அப்போ யூ கேன் ஜஸ்ட் இந்த ட்ரா பண்றது ஞாபகம் இருந்துச்சுன்னா ரெண்டு டூ இன்புட்ஸ் அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட் ஏபியை எடுத்துப்பீங்க. இப்படி ட்ரா பண்ணிப்பீங்களா? தென் சி. ஓகே. தென் டி. அவ்வளவுதான். இங்க எதாவது சிம்பிளிஃபை ஆகுதான்னு பாப்பீங்க, இல்ல. சி திஸ் இஸ் டிஃப்ரெண்ட். இப்படி இருந்து இப்படிலாம் இருந்துச்சுன்னா யூ cannot simplify. யூ cannot simplify. This way you can simplify. This way you can simplify. இது மட்டும் simplify பண்ண முடியும். This you cannot simplify. So இங்க டோட்டலா எத்தனை கேட்ஸ் வந்துச்சு? 6 கேட்ஸ். ஸோ நீங்க ஃபார்முலாவில் வந்து 2 × 4 - 2, ஸோ 6. ஸோ இது ஞாபகமே இல்லைன்னா கூட அந்த லாஸ்ட் மெத்தட்ல எந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்தாலுமே கேட்டா ட்ரா பண்ணீங்கன்னா, பிகாஸ் எந்த எக்ஸ்பிரஷன்லயுமே வந்து ரெண்டு கேட் தான் இருக்க போகுது, அண்ட் இல்லைன்னா ஆர். ஓகேவா? அப்போ நீங்க ஈஸியா பண்ணிக்கலாம். சரி. இன்கேஸ் இஃப் யூ ஆஸ் லைக் மேம் இப்படி கொடுக்குறாங்க, A⁻ + BC இப்படி கொடுக்குறாங்க. ஸோ நான் இந்த காம்ப்ளிமெண்ட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதுக்கு வந்து ஏ then A complement. This is A complement. இல்லையா? நாண்டுக்கும் ஒரு நாட்டுக்கு ஒரு கேட்டு தான். நார் யூஸ் பண்ணீங்கனாலும் நாட்டுக்கு ஒரு கேட்டு தான். ரைட்? ஸோ இங்க வந்து பி சி அகெயின் யூ கேன் டாட் திஸ் வே. இது இன்புட்டா எடுத்து that's it. கிளியரா? ஸோ எனிதிங் எனி எக்ஸ்பிரஷன் நீங்க இந்த மாதிரி ஈஸியா டிரா பண்ணிக்க முடியும். எனி டவுட்ஸ்? Why ma'am we can't take screenshot? தெரியலீங்களே, உங்களுக்கு எதனா டிசேபிள் பண்ணியிருக்காங்களா? நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா, இந்த ஸ்கிரீன்ஷாட் பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நான் இது பிரசன்ட் நான் ஒயிட் ஸ்கிரீன் எடுக்கல, அதனால தான். ஓகே. நான் வந்து இதை எடுத்து போட்டிருக்காங்களே ஸ்கிரீன்ஷாட். எடுத்துதான் இருக்காங்களே யாரும். பேரு என்ன? Sandhya ma'am has taken screenshot, but screenshot is not required. Okay.
நான் இது உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். நான் பிடிஎஃப் இதுதான் கிளாஸ், நான் ப்ரெசன்டேஷன்ல தான் எழுதிட்டு இருக்கேன். ஸோ அனோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன், இது பண்ணிக்கலாம். எஸ், யூ கேன் கிவ் யுவர் சாய்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன். அதை மட்டும் முடிச்சுட்டு நம்ம வி ஷுட் கண்டினியூ வித் த அதர் டிஸ்கஷன். சரி, இந்த எக்ஸ்பிரஷன் போட்டா எப்படி வரும் மேம் அப்படின்னு என்ன டவுட் இருந்தா அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுங்க. ஏ பார் பிசி அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேனே கோமதி மேம். சுதா மேம், இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு டேக் ஸ்கிரீன்ஷாட் வந்து நீங்க ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க. எவ்ரி திங் வில் பி ஷேர்ட். ஓகே, இப்போ நான் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னா ஐ வில் பி இன்ஃபார்மிங் யூ, ரைட்? ஏ காம்ப்ளிமெண்ட் டயக்ராம். ஐ வில் பி ஷேரிங் த ஃபைல், நீட் நாட் வரி. ஃபார்ம்ல நான் மறுபடியும் நான் சிம்பிளா வந்து உங்களுக்கு ரிப்பீட் பண்ணிடுறேன் பாருங்களேன். சி, வெறுமே நீங்க ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ண முடியும்? இஃப் யூ வாண்ட் டு யூஸ் ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ண முடியும்னா யூனிக் டேர்ம்ஸ், இந்த மாதிரி சிங்கிள் டேர்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏபி, ஏபிசி. ஓகே, திஸ் இஸ் ப்ராடக்ட் டேர்ம், திஸ் வி கால் இட் as ப்ராடக்ட் டேர்ம். ஓகே, ஆர் சம் டேர்ம். Sum term will be a plus b, a plus b plus c. இந்த மாதிரி sum terms இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். For NAND gate வந்து NAND gate, this will be 2n minus 2. Right? For sum, it will be 3n minus 3. ஓகேவா? So you can ask like AB plus BC ன்னு இருக்கு. ஓகேங்களா? அப்போ இதுக்கு நான் வந்து ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி இதையும் ரெண்டுத்தையும் சேர்த்து சம் டேர்ம் தானே, இதுக்கும் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா, பட் இன் பிட்வீன் நம்மளுக்கு காமன் இன்புட்ஸ் இருக்குல்ல, அங்கே ஏதாவது சிம்பிளிஃபிகேஷன்ஸ் வரலாம். இப்போ இது பி இதுல காமனா இருக்கு, ஸோ கேட்ஸ் வந்துரு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்குறப்ப இந்த ஃபார்முலா இஸ் நாட் அட்வைசபிள். ஓகே, திஸ் இஸ் only for product terms and sum terms. அதே ரிவர்ஸ்ல இருந்துச்சுன்னா, if you are using NOR gate, NOR gate இருந்துச்சுன்னா அந்த ஃபார்முலா ரிவர்ஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஏபி ஏபிசி அப்படின்னு இருக்கிறப்ப this will be 3n minus 3 and here it will be 2n minus 2. A plus Bக்கு A plus B plus Cக்கு. இது கிளியரா? யூ கேன் ஒன்லி யூஸ் ஃபார் சிங்கிள் டேர்ம், ப்ராடக்ட் டேர்ம் ஆர் சம் டேர்ம். அப்பதான் உங்க ஆன்சர் கரெக்டா வரும். ஓகேவா? இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்குறப்ப ஏன் கரெக்டா வருது இங்கேயும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இன்கேஸ் ஏபி பிளஸ் சிடின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், யூ கேன் ட்ரை. அப்போ கொஞ்சம் கரெக்டா தான் வரும். ஏபிக்கு ஃபார்முலா போட்டு சால்வ் பண்ணுவீங்க. சரி, ஏபிக்கு ஃபார்முலா போட்டு சால்வ் பண்ணுவீங்க, சிடிக்கு ஃபார்முலா போட்டு சால்வ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா இதை எக்ஸ் இது ஒய்ன்னு நினைச்சிட்டா இது பிளஸ் பண்றதுக்கு எவ்வளவு கேட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு சால்வ் பண்ணலாம். பட் இங்க இன் பிட்வீன் எதுனா சிம்பிளிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நம்மளால பண்ண முடியாது. அதனால இந்த மெத்தடை நம்ம அதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். எக்ஸ்பிரஷனா வந்துருச்சு, ஓகே, சம் ஆஃப் ப்ராடக்ட் டேர்ம்ஸ், ஓகே, அந்த மாதிரி வந்துருச்சுன்னா வில் பி யூசிங் டபுள் காம்ப்ளிமெண்ட் மெத்தட். இஃப் டூ இன்புட் கேட்டுன்னு கேட்கலன்னா, டூ இன்புட் கேட்டுன்னு கேட்கலன்னா நீங்க டபுள் காம்ப்ளிமெண்ட் எடுத்து பாருங்க. டூ இன்புட்ஸ் வந்தாலும் மோர் தென் தட் வந்தாலும் சம் கேஸ்ல வெறும் டூ இன்புட்ஸ் தான் வரும். அப்படி வந்தாலும் அந்த எத்தனை கேட் தேவைப்படுதுன்னு நீங்க ஆன்சரை கன்க்ளூட் பண்ணலாம். பட் இது எதுவுமே இல்லை, டூ கேட்ஸ் இன்புட்ஸ் கேட்ல தான் கேட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஒரு கொஷின் வெற்றி வியானம் என்னென்னவோ போட்டிருக்கீங்களே, ஏபி டேஷ் பிளஸ் சிடி டேஷ், ரொம்ப பெரிய எக்ஸ்பிரஷனா இருக்கு. சரி, ஈயும் கொடுத்துருக்கீங்களா? அவ்வளோலாம் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. சரி, ஓகே, இஃப் யூ வாண்ட் மீ டு டூ, அது எப்படி காம்ப்ளிகேட்டடா போகும்னு எனக்கு தெரியல. தேர் இஸ் அ எக்ஸ்பிரஷன் given by வெற்றி பிரியா மேம், லைக் வந்து ஏபி பார் சிடி பார்
அதுக்கப்புறமா இதுக்கு இ கொடுத்துருக்காங்க பிளஸ் பி சி ஏ பிளஸ் பி. ஓகே, ஸோ வி ஷல் ட்ரை. இப்போ இதுக்கு நாண்ட் கேட் வேணும், நாண்ட் கேட் வேணும். சாரி, ஸ்கிரீன் ஷேரிங் ஸ்டாப் ஆயிடுச்சா? Yes, you can view the screen, right? எஸ், எக்ஸாம் ரிலேட்டட் ப்ராப்ளம் இதுதான் மேம், தாரிணி மேம். எத்தனை கேட்ஸை கொடுத்துட்டு ஹவு many நேண்ட் கேட்ஸ் நாட் கேட் கேட்பாங்க ஒன்று, ஓகேவா? இல்லை எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துட்டு கேட்பாங்க. ஓகே, ஸோ எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துட்டு கேட்பாங்க. கண்டிப்பாக கொஷின் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன், இந்த எக்ஸ்பிரஷன் நான் எடுத்திருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இதுக்கு எத்தனை நேண்ட் கேட் நார் கேட் தேவைப்படும் அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளவுதான். மோஸ்ட்லி கொஷின் வில் பி ஆஸ் லைக் திஸ். இப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தாங்கன்னா நாண்ட் ரியலைசேஷனுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து இட் ஷுட் பி இன் எஸ்ஓபி. இட் ஷுட் பி இன் எஸ்ஓபி. ஓகே, ஸோ எஸ்ஓபியில் இது இல்லை, காம்பினேஷனலாக இருக்கு. அப்போ அதை எஸ்ஓபியில் மாற்றணும்னா ஐ ஷுட் ஹாவ் ஏ பி பார் இ பிளஸ் சி டி பார் இ பிளஸ் ஏபிசி பிளஸ் இது பி தானே, அது வந்து பி டாட் பிசி வந்து உங்களுக்கு பிசி தான் கொடுக்கும். ஓகேவா? ஸோ யூ ஹாவ் டு சிம்பிளிஃபை ஃபர்ஸ்ட். ஏ பா ஏபி பார் இ பிளஸ் சிடி பார் இ பிளஸ் யூ கேன் ட்ரை அலாங் வித் மீ ஏபிசி, இது வந்து வெறுமே பிசி இருக்கு. ஓகேவா? ஸோ வில் ட்ரை ஃபர்ஸ்ட் ஏ பி பார் இ. ஸோ 3னால கொஞ்சம் பெருசாக தான் வரும். ஏக்கு பி பார்ன்றப்ப பி, பியை மட்டும் இங்க நீங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும். ஸோ திஸ் வில் பிகம் பி பார். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டத்தை நீங்க இன்புட்டா எடுத்து ஃபைன். இப்போ இங்க என்ன வந்துச்சு உங்களுக்கு? பொறுமையா கவனிங்க. திஸ் இஸ் ஏ, இது வந்து பி பார், ரைட்? ஏ டாட் பி பார் த ஹோல் பார், அதான் நாண்ட் கேட். இதை வந்து நான் மறுபடியும் ஐ வில் பி ஆடிங் இன் நாண்ட் கேட், தென் யூ வில் பி கெட்டிங் ஏ டாட் பி பார். ஏ டாட் பி பார். ஸோ ஏ டாட் பி பார் வர்றதுக்கே எனக்கு இந்த 3 கேட்ஸ் தேவைப்பட்டுச்சு. இதில் நான் இ ஆட் பண்ணணும். ஸோ இ, ஸோ இயை வந்து நான் திஸ், அப்போ இது என்னவா இருக்கும்? ஏ டாட் பி பார் டாட் இ. அது இந்த காம்ப்ளிமெண்ட்டை ரிமூவ் பண்றதுக்கு தான் நான் மறுபடியும் ஒரு நாட் கேட் ஆட் பண்ணி ஏ டாட் பி பார் இ. ஓகேவா? இது வந்து எனக்கு இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைச்சிச்சு. அதே மாதிரி நான் எல்லாத்துக்கும் டிரா பண்ணணும். ஏ சி டி பார் இ அப்படின்றப்ப சி டி பார், சாரி டி பார்க்கு வந்து டி பார். தென் திஸ் இஸ் ஓகேவா? திஸ் வில் பி சி டி பார். இதே மாதிரி இஏ எடுக்கணும். ஸோ இஏ வந்து நான் இங்க இருந்து கூட எடுத்துக்கலாம். ஸோ ஹவு ஐ எம் டூயிங் இட் அதை பாருங்க. ஓகேவா? சரி, ஸோ இது வந்து இங்க ஸ்கிரீன்ல பத்தல இல்லையா, லென்த்தா போகுது. ஏபிசி பிசி வந்து எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏபிசி பிசியை டெக்னிக்கா பண்ணணும். ஓகே, பிசி வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் மறுபடியும் ட்ரா பண்ணிட்டு இருக்க கூடாது. ஓகே, பிசி பிசி ரெண்டுத்துலயும் காமனா இருக்கா? அப்ப நான் என்ன பண்ணணும்? பி அண்ட் சி, இதுக்கு எப்படி கேட் வரும்? திஸ் இஸ் ஓகேவா? திஸ் இஸ் பிசி. ஃபைன். அப்ப எனக்கு பிசி வந்துருச்சு. இதுல ஏ ஆட் பண்ணிக்கணும். ஏ, அப்போ இது வந்து எனக்கு ஏபிசி. ஃபைன். பிசியும் இருக்கு, ஏபிசியும் இருக்கு.
ஓகே. ஆனா நான் சம் பண்றப்ப எனக்கு இந்த பிசியும் நான் எடுத்துன்னு வந்து செப்பரேட்டா சம் பண்ணணும் அவுட்புட்ல. ஓகேவா? சம் பண்ணணும். இந்த சர்க்கிட் தான் இங்க கீழே வரும். இந்த சர்க்கிட் தான் இங்க வந்து எனக்கு கீழே வரும். அதுக்கப்புறமா ரெண்டு ரெண்டு இன்புட்டை வச்சு நீங்க ஆர் பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. இதுக்கு ஆர் பண்றப்ப தான் யூ வில் கெட் த சிம்பிளிஃபிகேஷன். இங்க பாருங்க. இதுவும் இதுவும் கேன்சல் பண்ணிடலாம். இதுவும் இதுவும் கேன்சல் பண்ணிடலாம். ஃபைன். எனக்கு கஷ்டமா தான் இருக்கும். நான் ஐ ட்ரை. பிசி. ஆர் யூ ஏபிள் டு ஃபாலோ? டு யூ வாண்ட் மீ டு டிரா தி சர்க்கிட் ஹியர் டவுன்? ஸ்பேஸ் இல்லாதனால நான் இங்க டிரா பண்ணியிருக்கேன். அப்ப அந்த ரெண்டு ரெண்டு இன்புட்டை எடுத்து இதே மாதிரி நீங்க டிரா பண்ணி ஃபைனலா முடிச்சுக்கலாம். ஆர் யூ கெட்டிங் an ஐடியா ஹவு டு டிரா? நீங்க டிரா பண்ணி கூட பாருங்க. நதீரா பானு என்ன கேட்டிருக்கீங்க? காம்ப்ளிமெண்ட். ஓகே. ஐ ஹோப் யூ வில் பி ஏபிள் டு ஃபாலோ இட், ரைட்? இவ்வளோ பெரிய எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க. ஓகே, எந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்தாலும் யூ கேன் சால்வ் திஸ் வே. ஓகேவா? யூ கேன் சால்வ் திஸ் வே. ஓகே. ஃபைனலி ஐ கன்க்ளூட். இஃப் யூ லைக் வந்து ஏ பிளஸ் பி பார், ஓகேவா? தென் சி பிளஸ் டி பார். இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஃபார் நார் கேட். திஸ் இஸ் ஃபார் நார் கேட். காம்ப்ளிமெண்ட்டுக்கு ட்ரையாங்கிள் தானே வரும். ஆல் ஆர் லுக்கிங் சேம் NAND கேட். கோமதி மேம், என்னாச்சு உங்களுக்கு? இது வந்து NAND கேட்டு தானே யூஸ் பண்றோம். இங்க எல்லாமே NAND கேட்டு தான், வேற எந்த கேட்டும் இல்ல. அதுதான் ப்ராப்ளமே. ஓகேவா? இப்போ என்கிட்ட காம்ப்ளிமெண்ட் இருக்கு, தென் AND கேட் இருக்கு, தென் ஆர் கேட் இருக்குன்னா அப்ப நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்? சி சி ஏ பிளஸ் பி பார், சி பிளஸ் டி பார். நீங்க நார்மல் கேட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ட்ரா பண்ணுவீங்க? திஸ் இஸ் ஏ. பி பார் இருந்துச்சுன்னா ஸோ திஸ் வில் பி பி பார். ஓகேவா? தென் a plus b க்கு this will be a plus b bar, or gate a plus b bar. Then I'll be having c and d. So c will be like this, d ஓட complement. Okay, again you'll be using or gate. Okay, and sorry bubble அதே நான் ஞாபகத்துல போட்டுட்டேன். It's just or, not nor. Okay, then this will be added as and gate. இதுதானே வரும் உங்களுக்கு? இதுதானே வரும். ஓகே. இது வந்து this is what, how many and or gate எத்தனை தேவைப்படுது அப்படிலாம் கேட்டாங்கன்னா இதுதான் சிம்பிளா. நீங்க வந்து ரெண்டு ஆர் கேட் தேவைப்படுது, ஒரு ஆண்ட் கேட் தேவைப்படுது, ரெண்டு நாட் கேட் தேவைப்படுது இந்த எக்ஸ்பிரஷனுக்கு. ஆனா இங்க பிரச்சனையே என்னன்னா என்கிட்ட இல்ல அண்ட் ஆர் நாட் எதுவுமே இல்ல. ஐ ஹாவ் ஒன்லி NAND. யூனிவர்சல் கேட் மட்டும் தான் இருக்கு. ஒன்னு NAND இருக்கு, நார் இருக்கு. இருக்கிற அந்த NAND கேட் வச்சு இந்த சர்க்கிட்டை நான் டிரா பண்ணணும் அப்படின்றப்பதான் ஐல் பி யூசிங் தட் மெத்தட். அதனாலதான் உங்களுக்கு எல்லாமே NAND கேட்டாவே தெரியுது. நான் NAND கேட் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான் உங்களுக்கு NAND கேட் தெரியுது. காம்ப்ளிமெண்ட்டுக்குமே யூ நோ ரைட், ஏ பார் இஸ் ஈக்குவல் டு AND கேட் யூஸ் பண்ண என்ன பண்ணுவீங்க? திஸ் இஸ் ஏ பார். A is input, this is A bar. ஒரு நாட் கேட். அதனாலதான் I have used நாட்டுக்கு பதிலா NAND கேட் யூஸ் பண்ணிருக்கேன். Is that clear to all? If you want me to draw this A plus, நான் மேக்ஸிமம் சரி உங்களுக்கு டவுட் கிளியர் ஆனோம். சரி எதுனா எப்படி அப்படின்றதுனால நிறையவே டிரா பண்ணிட்டேன். இதோட வந்து we'll see. Okay, so a plus b bar அப்படின்றப்ப வந்து we'll be having a b complement. b complement எதுல இருந்தாலும் சரி, சரி நம்ம நார் யூஸ் பண்ணலாம். நிறைய NAND யூஸ் பண்ணிட்டு நார். b complement in nor also you'll be having only one gate. This will be b bar. Fine. So this is a. Again a plus b. a plus b க்கு இதுக்கு வந்து டூ கேட்ஸ் தானே தேவைப்படும் அடிஷனுக்கு.
நார்ன்றனால. ஸோ திஸ் வில் பி திஸ். ஓகேவா? CD. CD. Again, C will be as it is. D is complemented. ஓகே. இப்போ இவங்க இன் பிட்வீன் and கேட் இருக்கு. அப்போ இதுக்கு நான் இப்படி எடுத்து இங்கே அகைன் நார் கேட் ஆட் பண்ணி this will be my circuit. Whether it will be simplified, whether it will be simplified, I need a quick answer. Whether it will be simplified, say yes or no. Yes, right. So this two gate will get cancelled. This two gate will get cancelled. So all together, I require only five NOR gate. I hope it is clear now. I hope it is clear now. Clear to all. Right. So எது கொடுத்தாலும் நீங்க solve பண்ணிக்கலாம். This is one of the thing, one type of questions that can be asked. சரி, we will conclude this. நான் ஒரே ஒரு கொஸ்டின் தரேன், எனக்கு நீங்களே இப்போ குவிக்கா சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ஏ பி பார் பிளஸ் சிடி பிளஸ் பிசி பார். 2 input NAND gate. 2 input NAND gate. Take 2 minutes of time and kindly solve and let me know the answer. Make it fast. இது போட்டு ஆன்சர் சொன்னீங்கன்னா then only I can accept that it is clear to you all. If I get at least one answer, I'll do it for you. Yes, you got the answer. 12 NAND gates. அவ்வளவா வந்துச்சு. Okay, let me check. NAND gate தான் சொல்லியிருந்தேன். ஓகே, NAND gate. ஓகே, சரி, நம்ம டிரா பண்ணி பார்த்துடலாம். This is A, this is B. B I have to complement. This is B complement. Then ஓகேவா, this is A B bar. Then C. ஓகே, இங்க பாருங்க, நீங்க பக்கத்து பக்கத்துல you can change. ஓகே, சம்ல 1 plus 2 or 2 plus 1 is both the same, right? So B C complement இருந்துச்சுன்னா அதை நீங்க பக்கத்துல எடுத்துக்கலாம். So B you will be taking as it is.
C வந்து நீங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பீங்க. Fine. So this thing you can do here so that your logic gate looks neat. So this will be BC bar, right? Then வந்து C and D. D. So this is C, D. ஓகேவா? இப்போ 2 2-ஆ நான் பிளஸ் பண்ணணும். 2 2-ஆ நான் பிளஸ் பண்றப்ப I need 3 gates. இங்க 3 gates. Okay. So இந்த inputல again I have to add. This is my final one. அவ்வளவுதான். Clear-ஆ? So look for the cancellation. See, இங்க இது ரெண்டு cancel ஆயிடும், இங்க இது ரெண்டு cancel ஆயிடும், இங்க இது ரெண்டும் cancel ஆயிடும். So you'll be all together having 1, 2, 3, 4, this is 5, 6, 7, 8. 8 NAND gates தான். 12 NAND gatesல 6 NAND gates வந்து 12 நீங்க கரெக்டா தான் மேபி டிரா பண்ணிருப்பீங்க. கேன்சல் பண்ண மறந்துருப்பீங்க. So answer is 8 NAND gates, not 12. Yes, Deepa ma'am, you are right. Is this clear? Kindly check with what you have drawn and what is given on the screen, right? Yeah. Is that clear to all? Shall we move to the next topic? I hope I have spent maximum time to explain this. Yes. So if you are having any doubt or anything, kindly go through the videos once again. Okay, ma? Then do it by yourself. Try. You can take any expression, try it by yourself. Okay. And if you find like you're stuck somewhere, you're not getting answer, answer வரல அப்படின்னு இருந்துச்சுன்னா, we'll discuss it in the next class. Yes, complement gates மட்டும்தான் cancel ஆகும். கேட்ஸ் நான் மறுபடியும் சொல்றது இந்த ஃபார்ம்ல இருக்கிற கேட்ஸ் மட்டும்தான் கேன்சல் ஆகும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி அதுவும் பிஜிடிஆர்பில நிறைய டைம் கேட்ட கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூவல் ஃபங்க்ஷன். வாட் இஸ் அ டியூவல் ஃபங்க்ஷன்? ஓகே, டியூவல் ஃபங்க்ஷனுக்கு யூ ஷுட் நோ ஒன் திங், சிம்பிள் திங். ஓகே, நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க. டியூவல் அண்ட் காம்ப்ளிமெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். Dual and complement is different. Complement of an expression. See, AB plus CD. Okay. And if they are asking for complement, in the expression ஓட complement கேக்குறாங்கன்னா, அப்ப நீங்க complement எடுப்பீங்க. You have to take complement. But if they are asking for dual function கேக்குறாங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? AND gate இருக்குல்ல, dot AND gate, AND will be converted to plus OR gate. And will be converted to OR gate. அதுவே plus OR gate இருந்துச்சுன்னா that will be converted to AND gate. டியூல்ல. ஓகே, வேற எதுவுமே மாறாது. அதாவது A bar இருந்துச்சுன்னா it will remain A bar only, A complement only. B இருந்ததுன்னா B தான் இருக்கும். அது வந்து காம்ப்ளிமெண்ட் எல்லாம் மாத்த மாட்டோம். பட் வேல்யூஸ்ல வந்துச்சுன்னா that is if it is 0 we will make it as 1 and if it is 1 we'll be making it as 0. இதுதான். ஓகே, ஸோ ஏபி பிளஸ் சிடி உடைய டியூவல் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏ டாட் ஏ பிளஸ் டாட் பில இருக்கு. ஸோ மேக் இட் ஆஸ் ஏ பிளஸ் பி. திஸ் இஸ் பிளஸ், ஸோ மேக் இட் ஆஸ் டாட் ப்ராடக்ட் அண்ட் சி பிளஸ் டி. This is dual function of this given expression. I hope it is clear. ஓகேவா? இன்கேஸ் இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்க ஏ பார் டாட் பி பிளஸ் ஏபிசி பிளஸ் பிசி பிளஸ் ஏ பார் பிசி.
இதுக்கு டியூவல் எழுதுனா என்ன ஆகும்? see இங்க டியூவல் எடுத்துருக்கோம்னா யூ கேன் சிம்பிளிஃபை ஆல்சோ. ஓகேவா, நீங்க சிம்பிளிஃபை கூட பண்ணிக்கலாம். இங்க பிசி 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 இருக்குல்ல, யூ கேன் ஜஸ்ட் சிம்பிளிஃபை. பிசியை காமனா எடுத்தீங்கன்னா a plus 1 plus a bar. Anything added to 1 will be 1. So this will be a bar dot b plus bc. இதுக்கு நீங்க dual find பண்ணலாம். dual என்னவா இருக்கும்? a complement as it is, dot will change to plus, b அப்படியே தான் இருக்கும், plus will change to dot, b அப்படியே இருக்கும், dot will change to plus. இதுதான் இதுக்கான dual. இதுதான் இதுக்கான dual. Clear? Kavita ma'am, anything you can write in the dual form. Want me to explain? Okay. பாருங்க xy plus yz plus zx. Okay. So இதுக்கு dual கண்டுபிடிங்க. dual கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? x plus y dot y plus z dot z plus x. இதுதான் இதோட dual. இதுதான் இதோட டியூல். ஓகேவா, இந்த டியூவல்ல சிம்பிளிஃபை பண்றப்ப இஃப் ஐ கெட் த சேம் திங், டியூவல்ல எப்பவுமே சிம்பிளிஃபை பண்ணா சேம் எக்ஸ்பிரஷன் கிடைக்காது. ஓகே, சேம் எக்ஸ்பிரஷன் எப்போ கிடைக்கும்னா when it is செல்ஃப் டியூவல். when it is செல்ஃப் டியூவல். டியூவல்ல இன்னொரு கான்செப்ட் இருக்கு, செல்ஃப் டியூவல் கான்செப்ட். செல்ஃப் டியூவல் கான்செப்ட். இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை சால்வ் பண்ணி பாருங்க. எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய்இசட் பிளஸ் இசட் எக்ஸ் வந்து டியூவல் ஃபார்ம் வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் டாட் ஒய் பிளஸ் இசட் டாட் இசட் பிளஸ் எக்ஸ். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணனா நம்ம நார்மலா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா எல்லாம் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுவோம்ல, இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன் ஃபர்ஸ்ட் தென் திஸ். ஸோ எக்ஸ் டாட் ஒய், எக்ஸ் ஒய் மல்டிப்ளை பண்ணிருக்கேன், ஒய் டாட் ஒய், ஒய் டாட் ஒய் வந்து வில் பி ஒய், தென் எக்ஸ் இசட் பிளஸ் ஒய் இசட். ஓகே, தென் இசட் பிளஸ் எக்ஸ். So xy, this is nothing but y, this is xz plus yz, z plus x. இப்போ இங்க y terms என்ன இருக்கா பாருங்க, இது எல்லாமே y terms. அப்போ அது உங்களுக்கு cancel ஆயிடும். y taking it common, x plus 1 plus z plus xz z plus x. Okay, so anything added to 1 will be 1. Correct? Anything added to 1, 1 வந்துரும். ஸோ உங்ககிட்ட y பிளஸ் எக்ஸ் எக்ஸ் ஜெட் மட்டும்தான் இருக்கு. y பிளஸ் எக்ஸ் ஜெட் 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 பிளஸ் எக்ஸ். இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணுங்க. yz பிளஸ் yx, xz டாட் z வந்து என்னவா இருக்கும்? எனக்கு xz தான் இருக்கும். பிளஸ் xz டாட் x வந்து x z தான் இருக்கும். ஓகே, ஸோ நமக்கு இந்த எக்ஸ்பிரஷன் வந்துருச்சா? இது ஒரு தடவை எழுதிக்கோங்க. எக்ஸ் ஒய் எக்ஸ்னாலும் எக்ஸ் ஒய்னாலும் சேம் தான். ஓகே, ஒய் இசட் வி ஆர் ஹேவிங், எக்ஸ் இசட் இசட் எக்ஸ்னாலும் சேம் தான், பிளஸ் இசட் எக்ஸ். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனுக்கு டியூவல் கண்டுபிடிச்சோம். டியூவலை சிம்பிளிஃபை பண்ணோம், வி ஆர் கெட்டிங் த சேம் எக்ஸ்பிரஷன். The expression which is dual of itself is known as self-dual. The expression which is dual of itself is known as self-dual. ஓகேவா மேம், இது இப்படிதான் சால்வ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னா நோ, அதுக்கும் ரெண்டு மெத்தட் இருக்கு. ஓகே, இஃப் a expression is as self-dual அப்படின்னா self-dual has to satisfy two properties. One வந்து it should be a neutral function.
it should be a neutral function. Then it should be mutual exclusive function. ஆக்சுவலி இதெல்லாம் நீங்க உங்களுக்கு மீன் டேர்ம்ஸ் மேக்ஸ் டேர்ம்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியா புரியும். ஓகேவா? Kavita ma'am, I hope it is clear, right? Now for you it is clear. So neutral function, mutual exclusive function. In the ரெண்டு ப்ராப்பர்ட்டியை satisfy function, it is called as self dual. So what is neutral function? Neutral function என்னது? Say any expression, எந்த எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும், நம்ம வந்து மின் டேர்ம்ஸ் மேக்ஸ் டேர்ம்ஸ்னு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த எஃப் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் 0 1 4 5. ஓகே, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து நமக்கான எக்ஸ்பிரஷன். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் என்னவா இருந்திருக்கும்? ஆக்சுவலி 0 1 5 4னா எனக்கு f is equal to 0 வந்து மீன் டேர்ம்ஸ். Shall I explain this here? மீன் டேர்ம்ஸ் மேக்ஸ் டேர்ம்ஸ் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். தென் வில் பி மூவிங் டு த கே மேப்ஸ். ஓகே, இது அப்படியே வளர்ந்துட்டே தான் போகுது. மின் டேர்ம்ஸ்ல சி 0 0 0 0 0 1 0 1 0 0 1 1 1 0 0 1 0 1 1 1 0 and 1 1 1. Okay, I am taking three variables. Three variables la maximum I can represent 8 values. 8 values represent பண்ணுவேன். and the range will be 0 to 7 வந்து அதோடைய range இருக்கும். So min terms என்னுடைய கான்செப்ட் என்னன்னா எல்லாத்தையும் ஒன்னா வச்சுக்கணும். 1 அதை 1 மெயின்டைன் பண்ணணும். அதனாலதான் 0வை காம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவேன். எக்ஸ் பார் டாட் ஒய் பார் டாட் இசட் பார். 0வை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவேன்? எக்ஸ் காம்ப்ளிமெண்ட், இதுக்கு வந்து எக்ஸ் ஒய் ஜெட்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் ஒய் ஜெட் வேரியபிள்ஸ். ஸோ எக்ஸ் பார் டாட் ஒய் பார் டாட் இசட் பார். ஓகேவா? என்ன ரீசன்னா மின் டேர்ம்ஸ் ஐ ஹாவ் டு மெயின்டைன் இன் டு 1. ஸோ 0வா இருந்தா காம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன், 1னா இருந்தா ஆஸ் இட் இஸ். ஸோ ஹவு யூ வில் ரெப்ரசென்ட் 1? திஸ் வில் பி எக்ஸ் பார் ஒய் பார் இசட். 0 1 0 x bar y z bar. 0 1 1 this will be x bar y z. X y bar z bar. 1 0 1 x y bar z. X y z bar. X y z. Clear? This is how min term is used. மின் டேர்மை இப்படிதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து நம்ம ரேண்டமா அப்படி தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணுவோம். பட் இட் இஸ் கால் மின் டேர்ம். இது வந்து ப்ராடக்ட் டேர்ம்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் நம்மளுடைய மின் டேர்மும். மேக்ஸ் டேர்ம் இது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க? 0 எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்கன்னா யூ ஹாவ் டு மேக் இட் அஸ் 0. மேக்ஸ் டேர்ம் வந்து 0ல மெயின்டைன் பண்ணுவேன். 0னா எல்லா 0யும் ஆட் பண்ண சி 1ன்றதுனால தான் 0வா இருக்குதெல்லாம் காம்ப்ளிமெண்ட் பண்ணி டாட் ப்ராடக்ட்ல வச்சிருக்கேன். ஓகேவா? மேக்ஸ் டேர்ம் 0வா பண்ணணும், ஜஸ்ட் ஐ ஆட் எக்ஸ் பிளஸ் y plus z. இதுதான் 0 representation in max term. x plus y plus z. இது 0 0 1 எப்படி எழுதுவீங்க? x plus y plus z bar. இங்க 1 வந்து காம்ப்ளிமெண்ட் ஆகும் மேக்ஸ் டேர்ம்ல. ஆப்போசிட்டா மின் டேர்ம்ல 0 காம்ப்ளிமெண்ட் ஆகும், மேக்ஸ் டேர்ம்ல 1 வந்து காம்ப்ளிமெண்ட் ஆகும். இங்க 0 1 0 இருக்கா? so 0 will be taken as it is. 1 இருக்கிற இடத்துல y will be complemented and z வந்து as it is. 0 1 1 so x plus y bar plus z bar. Is that clear? Yes, I need quick response. Clear? Min term max term you know, right? Okay. Yes, fine. Thank you. So, min term max termல இது. அப்போ ஒரு எக்ஸ்பிரஷனுக்கு வந்து நான் இப்படி சிக்மா எம் அப்படின்னு போடுறேன்னா that is sum of product terms. Sum of product terms. அப்போ அந்த A 0 வந்து எனக்கு என்ன வந்திருக்கும்? A bar, B bar, C bar. If I am taking F, A, B, C.
XYZ எடுக்கல, ABC எடுக்கல. 1 என்னவா இருக்கும்? A bar, B bar, 1, sorry, C. Okay. Then 4, for 4, it will be A, B bar, C bar. For 5, it will be A, B bar, C. Okay, va? So this is how expression will be there. இப்படிதான் எக்ஸ்பிரஷன் இருக்கும். ஸோ இதுக்கு நான் வந்து மேக்ஸ் டேர்ம்ஸ் எழுதணும்னா இதுல இல்லாத டேர்ம்ஸ் எனக்கு மேக்ஸ் டேர்ம்ஸா இருக்கும். அப்ப மேக்ஸ் டேர்ம்ஸோடைய ரெப்ரசன்டேஷன் எப்படி பண்ணுவேன்? இந்த பை மை சிம்பிள் போட்டு கேபிட்டல் எம் போடுவேன். ஸோ 0 இருக்கு, 1 இருக்கு, 2 இல்ல, 3 இல்ல, 6 இல்ல, 7 இல்ல. ஸோ எக்ஸப்ட் this 0, 1, 4 தவிர 2, 3, 6, 7, these are min terms and this will be my max terms. புரியுதுங்களா? This will be my max terms in a function. So when it is called neutral function, எப்போ ஒரு function உடைய min terms max terms உடைய count வந்து ஈக்குவலா இருக்கு. Number of min terms is equal to number of max terms. Number of min terms is equal to number of max terms. Okay, that is called as neutral function. Okay, va? So இதுக்கு ரொம்பலாம் யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. If you are having 8 variables, sorry, 3 variables வச்சுக்கோங்களேன். 3 variables, if you are having 8 values, so 4 கொடுத்திருந்தாங்கன்னா, so that can be neutral function. இல்லையா? 4 minterms, 4 max terms இருந்தா that can be neutral function. அதுவே வந்து if you are taking only 2 variables can give you 4 values. So 4 valuesல வந்து 2 values இருந்தா that will be neutral function. And in case if you are taking 4 variables, totally it can give you 16 values, right? From 0 to 15 வந்து உங்களுக்கு 16 values கொடுக்கும். So 16 valuesல வந்து 8 minterms, 8 max terms. So அந்த min terms, max terms இருந்துச்சுன்னா that is known as neutral function. That is known as neutral function. Okay வா? So நம்ம ப்ரீவியஸா இது செல்ஃப் டியூவல்னு பார்த்தோம் இல்லைங்களா? இங்கேயும் பாருங்க. இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இல்ல. இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இல்ல. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருந்தா அதுக்கான மின் டேர்ம்ஸ் எத்தனை நான் XY, YZ, ZX மேம் 3 டேர்ம்ஸ் தானே இருக்கு. அப்ப இது எப்படி நியூட்ரல் ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் இட் இஸ் நாட் சோ. இதையுமே நான் உங்களுக்கு பூலியன்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைச்சேன். ஐ எக்ஸ்பிளைன் ஹியர். XY plus YZ plus ZX. Okay. So this is not in standard form. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா என்னது? எல்லா வேரியபிள்ஸும் இன்க்ளூடா இருக்கணும். சே XYZ னா F is XYZ, right? So each and every term should have that all the variables. எல்லா டேர்ம்ஸ்லயும் எல்லா வேரியபிள்ஸும் இருக்கணும். X, Y, Z 3 வேரியபிளுமே இருக்கணும். Then only it can be called as standard form. இப்போ இது வந்து SOP ல தான் இருக்கு. It is sum of product formல தான் இருக்கு. But it is not in standard form. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இல்ல. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்றதுக்கு சரி நான் எல்லாமே இதோட சேர்த்து சொல்லிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூ அண்டர்ஸ்டாண்ட் வெரி கிளியர்லி ஹியர். ஐ வில் நாட் ரிப்பீட் இட் ஒன்ஸ் அகெயின். Listen carefully. See, if you want to convert normal standard form, SOP to standard form, இப்போ XY இருக்கா, இதுல என்ன டேர்ம் மிஸ்ஸிங்கா இருக்கு? Z டேர்ம் மிஸ்ஸிங்கா இருக்கு. So you know one thing, by Boolean law, A plus A bar வந்து என்னது உங்களுக்கு? A plus A bar. Yes, A bar is 1, right? A plus A bar is 1. Anything multiplied by 1 will not make any changes. அப்படிதானே friends? See, if you are just multiplying by it 1. அப்புறம் YZ multiplying it by 1. அப்புறம் ZX multiplying it by 1. So 1 ஓட if you multiply anything by 1, it is an identity element. It will not make any difference. So next stepல நான் என்ன பண்றேன்? XY இருக்குல்ல, அந்த 1 வந்து I expand. எனக்கு இல்லாத term எது இங்க? Z இல்ல. So I just write it as Z plus Z bar.
இந்த இடத்துல எக்ஸ் டேர்ம் இல்ல, ஸோ ஒய் இசட் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பார். இங்க எனக்கு ஒய் டேர்ம் இல்ல, ஸோ இசட் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் பார். ஸோ are you getting this point? இது நீங்க next expand பண்ணிக்கோங்க. You will be having xyz plus xyz bar plus xyz x complement yz xyz, this is xyz plus xy bar z. ஒண்ணுமே இல்ல, நான் expand மட்டும் தான் பண்ணியிருக்கேன். I have only expanded it. இப்போ காமனா இருக்கிறது ஒன்ஸ் எடுத்து எழுதுனா போதும், xyz xyz xyzன்னு இருந்தா இதை ஒரு தடவை எடுத்து எழுதிக்கோங்க xyz. நெக்ஸ்ட் வேற எதுனா ரிப்பீட் ஆகுதா பாருங்க, டேர்ம்ஸ் எதுவும் ரிப்பீட் ஆகல. xyz பார் பிளஸ் எக்ஸ் பார் yz பிளஸ் xy பார் z. ஓகே, ஸோ இது ஈக்குவலன் டு என்ன டேர்ம்ஸ்ன்னு பார்க்கணும்னா எக்ஸ் ஒய் இசட், அப்படின்னா எக்ஸ் ஒன்னு ஒய் ஒன் இசட் ஒன். இது காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம்ல இல்லை இல்லைங்களா, ஒன்னு எடுத்துப்பீங்க. எது விச் இஸ் இன் காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம் யூ வில் டேக் இட் as 0. So this is 1, this is 1, this is 0. Here it is 0, it 1 1. Okay, 1 0 1. Fine. So 1 1 1 it stands for 7. 1 1 0 stands for 6. இது வந்து 3 and this is 5. அப்போ this expression is equivalent to f is equal to sum of 7 comma இல்ல sequence எழுதிக்கலாம் 3 5 6 7 4 min terms. அப்ப எத்தனை மேக்ஸ் டர்ம்ஸ் இருக்கும், இதுல இல்லாததான் மேக்ஸ் டர்ம்ஸ் இருக்கும். மேக்ஸ் டர்ம்ஸ் என்னவா இருக்கும், f is equal to மேக்ஸ் டர்ம்ஸ் வந்து 0 1 2 4. இதுதான் மேக்ஸ் டர்ம்ஸ். கிளியரா? தட் இஸ் வை இட் இஸ் நியூட்ரல் ஃபங்க்ஷன். நியூட்ரல் ஃபங்க்ஷனா இருந்தனால தான் செல்ஃப் டியூவலா வந்துச்சு. நியூட்ரல் ஃபங்க்ஷனா இருந்தனால தான் அது செல்ஃப் டியூவலா வந்துச்சு. சரி, இப்போ நியூட்ரல் ஃபங்க்ஷன்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. நியூட்ரல் ஃபங்க்ஷன்னா ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருந்தா அதுல நம்பர் ஆஃப் மின் டர்ம்ஸ் ஷுட் பி ஈக்குவல் டு மேக்ஸ் டர்ம்ஸ், ஸோ தட் வில் பி அ நியூட்ரல் ஃபங்க்ஷன். சரி, தென் வாட் இஸ் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ஃபங்க்ஷன்ஸ்? ஆர் யூ கேன் சே மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் டேர்ம்ஸ்னு சொல்லலாம். மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ்னா நம்ம எனக்கு இது மட்டும் இருந்துட்டா போதாது. இப்போ நான் இங்க எழுதியிருக்கேன் இல்லையா, ஃபார் ரேண்டம்லி 2 3 6 7 எழுதினேன், 2 3 6 7. அப்போ மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன், மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் டேர்ம்ஸ், மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் டேர்ம்ஸ்னா இப்போ 3 வேரியபிள்ஸே எடுத்துக்கோங்களேன். 3 வேரியபிள்ஸ் வந்து 0 1 2 3 4 5 6 7. 0 எப்படி எழுதுவோம் நம்ம, a b c பார். இது வந்து a b c. 1 a பார் b பார் c. இங்க 6 வந்து a b c பார். 2 a bar b c bar, a b bar c. 3 வந்து a bar b c. 4 வந்து a b bar c bar. ஓகேவா? சோ இந்த டேர்ம்ஸ் கேர்ஃபுல்லா பாருங்க, இதோட காம்ப்ளிமெண்ட் தான் இது. a பார் b பார் c பார் உடைய காம்ப்ளிமெண்ட் டேர்ம். ஓகேவா? a வந்து இங்க ஏவா மாறிச்சு, b பார் வந்து b, c பார் c. சோ இதோட காம்ப்ளிமெண்டிங் டேர்ம்ஸ், இதெல்லாம் காம்ப்ளிமெண்டிங் டேர்ம்ஸ். சோ 0 and 7 வந்து மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் டேர்ம்ஸ். 1 and 6 வந்து மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் டேர்ம். 2 and 5 வந்து மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் டேர்ம். 3 and 4 வந்து மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் டேர்ம். இதுக்கு நீங்க ரொம்பலாம் யோசிக்கணும்னு அவசியம். இப்ப 2 வேரியபிள்ஸ் எடுக்கிறீங்கன்னா இப்படி எழுதிக்கோங்க, 0 1 அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுங்க, 2 3 முடிஞ்சிச்சு. 0 3 இஸ் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ், 1 2 இஸ் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ். 4 வேரியபிளா இருந்துச்சுன்னா 0 1 2 3 4 5 6 7, அப்படியே 8 9 10 11 12 13 14 15 இப்படி இருந்தா இந்த பேர் வந்து மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ். ஏன்னா இது 0 0 0 வரும், இது 1 1 1 வரும். கிளியரா? மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ஃபங்க்ஷன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் டேர்ம்ஸ் இருக்குல்ல, இதுல ஏதாவது ஒரு டேர்ம் தான் எனக்கு இருக்கணும், ஏதாவது ஒரு டேர்ம் தான் இருக்கணும். சி, இப்போ 3 இருக்கா, 3 இருந்தா 4 இருக்கக்கூடாது. 3 இருந்துச்சுன்னா 4 ஷுட் நாட் எக்ஸிஸ்ட், 4 இருக்கக்கூடாது. 5 இருந்துச்சுன்னா
2 இருக்கக்கூடாது. 6 இருந்தா 1 இருக்கக்கூடாது. 7 இருந்தா 0. இந்த ரெண்டு டேர்ம்ல ஏதாவது ஒரு டேர்ம் தான் இருக்கணும். அப்ப அது மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ஃபங்க்ஷன். அப்பதான் அது செல்ஃப் டியூவலா வரும். ஸோ செல்ஃப் டியூவலுக்கு டூ ப்ராப்பர்ட்டிஸ். ஒன்னு வந்து இட் ஷுட் பி நியூட்ரல் ஃபங்க்ஷன், அதர் வந்து மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ஃபங்க்ஷனா இருக்கணும். ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். இது கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக் தான். மோஸ்ட்லி இது கேட்பாங்களான்றது தெரியாது. தேல் பி ஆஸ்கிங் யூ ஃபார் டியூவல் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன். டியூவல் தான் நிறைய கேட்பாங்க. Yes, anyone having any doubt? Are you all able to follow this? Last point once again tell me, ma'am. In the point, ma'am. மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் டேர்ம்ஸ் மட்டும் நான் அதுதான் கேட்குறீங்கன்னா தெரியல, ரிப்பீட் பண்றேன். மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் டேர்ம்ஸ் எதை சொல்லுவோம் நான் சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ ஜீரோனா அதோட மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் டேர்ம் வந்து 7. இது உங்களுக்கு தெரியலன்னா லைக் வந்து ஜீரோவே எப்படி எழுதுவோம் மேம்? ஜீரோ ஜீரோன்னு எழுதுவோம்ல, அதை ஒன் ஒன் ஒன். ஸோ இது ரெண்டு தான் எனக்கு மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ். ஓகே, காம்ப்ளிமெண்ட் பண்ணி எழுதி பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் டேர்ம்ஸ் தெரிஞ்சிடும். மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் டேர்ம்ஸ்ல ஏதாவது ஒரு டேர்ம் தான் என்னுடைய ஃபங்க்ஷன்ல இன்க்ளூடடா இருக்கணும். அது ஜீரோவா இருக்கலாம், இல்ல 7 கூட இருக்கலாம். ஒன் இருந்துச்சுன்னா 6 இருக்கக்கூடாது. இன்கேஸ் 6 இருக்குன்னா 1 இருக்கக்கூடாது. 2 இருந்தா 5 இருக்கக்கூடாது. இன்கேஸ் 5 இருந்துச்சுன்னா 2 இருக்கக்கூடாது. 3 இருந்துச்சுன்னா 4 இருக்கக்கூடாது. இல்ல 4 இருந்தா 3 இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் டேர்ம்ஸ்ல ஏதாவது ஒரு டேர்ம் தான் இன்க்ளூடடா இருக்கணும். அதை வந்து நம்ம மியூச்சுவல். ஸோ நார்மலாவே ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க. யா யா ஐல் சென்ட் த்ரூ. வந்து உங்களுக்கு டெஸ்ட்ல கொடுப்பாங்க ப்ராக்டிஸ் கொஷின், நீ நாட் வரி. சரி, இப்போ நான் சிம்பிளா உங்களுக்கு டியூரிங் த கிளாஸ் ஐ ஜஸ்ட் ஆஸ்க், இஃப் ஐ கிவ் யூ a function f is equal to sigma m 0 3 4 6. ஓகே, இப்படி ஒரு கொடுத்துருக்கேன். தென் 0 3 5 6. இது which is self dual? Which is self dual? This one or this two? Which function is self dual? Which function is self dual? Yes, very good. So you got the thing, right? It is second one. Second, very good. ஓகேவா? ஸோ நியூட்ரல் ஃபங்க்ஷன் தான், ரெண்டுமே நியூட்ரல் ஃபங்க்ஷன் தான். 4 தான் இருக்கு. ஸோ தட் இஸ் ஃபைன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைட். பட் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ்க்கு வந்து 0 1 2 3 6 7. ஓகேவா? ஸோ 0 இஸ் தேர். அப்ப 7 இல்ல, ஃபைன். 3 இருக்கு. ஓகே, ஆனா 3யும் 4மே இருக்கு. 4 இஸ் ஆல்சோ தேர். ஸோ இந்த இடத்துல இட் ஃபெயில்ஸ். அந்த மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் அந்த ப்ராப்பர்ட்டி இட் ஃபெயில்ஸ். whereas here it satisfies. 0 இருக்கு, 7 இல்ல, 3 இருக்கு, 4 இல்ல, 5 is there, you don't have 2, and 6 is there, you don't have 1. So this one f is equal to sum of min term 0 3 5 6 is a self dual function. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னைக்கு இது ஒண்ணு மட்டும் நீங்க இது பண்ணிடுங்க. ஸோ வி ஷல் வைண்ட் அப் அண்ட் வி வில் பி கண்டினியூங் த கிளாஸ் லேட்டர். எஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் பார் இசட். எஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் பார் இசட். இதுக்கு ரெண்டு மூணு மெத்தட் இருக்கு. நம்ம ட்ரூத் டேபிள்ல இருந்து கூட இதை எடுத்து எழுதலாம். ஓகேவா? இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் சம் கேசஸ்ல சரி நான் இதையும் சொல்றேன் உங்களுக்கு. எக்ஸ் ஒய் இசட் இருக்கு.
this is your f. ஓகேவா? ஸோ நான் ரேண்டமா எழுதுறேன் 0 0 0. ஓகே, இங்க வந்து எங்கேயாவது வந்து ஸோ எஃப் நீங்க இப்போ எழுதணும். வாட் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் திஸ்? இந்த ட்ரூ டேபிள் கொடுத்துட்டு வாட் இஸ் த எக்ஸ்பிரஷன் கேட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? எங்கெல்லாம் ஒன் இருக்கோ, இயர் ஒன், இயர் ஒன், இயர் ஒன், அந்த எக்ஸ்பிரஷனை மட்டும் எடுத்து ஒன். ஸோ ஹியர் எக்ஸ் ஒய் இசட், எக்ஸ் என்னவா இருக்கு? ஜீரோ. ஸோ எக்ஸ் பார் ஒய் பார் இசட் பிளஸ் ஹியர் திஸ் வில் பி எக்ஸ் பார் பிளஸ் ஒய் இசட் பிளஸ் ஹியர் இட் வில் பி எக்ஸ் ஒய் இசட் பார். ஓகேவா? This also you should know. Fine. சரி. Whether it is in standard form, f is equal to x plus y by z. இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கா? By looking at this function, you can find, right, எத்தனை variables இருக்கு? 3 variables. So, obviously, இந்த f, x, y, z. Okay. இது வந்து நான் ரேண்டமா போட்டிருக்கேன். இட்ஸ் an எக்ஸாம்பிள். இது நான் எக்ஸாம்பிளா கேட்டிருக்கேன். எக்ஸாம்பிள் ஐ ஜஸ்ட் கேவ் இட் ஹைப்போதெட்டிக்கல் எக்ஸாம்பிள். ஓகே, ரேண்டம் எக்ஸாம்பிள் எடுத்துட்டு இதுக்கு ஃபங்க்ஷன் எப்படி வரும்னு கேட்டிருக்கேன். அவ்வளவுதானே தவிர அது எதுல இருந்து பிரியங்கா மேம் அப்படி இல்ல. இப்படி ஒரு ட்ரூத் டேபிள் இருக்குன்னா வாட் ஐ சிம்பிளி ஆஸ்க், எப்படி வேணா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஒரு ட்ரூத் டேபிளை கொடுத்துட்டு தட் இஸ் நம்ம சிம்பிளா பார்ப்போம் இல்லையா? லைக் ஏ பி ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்குன்னா யூ வில் பி ஹேவிங் ஒன் எஃப் 0 0 0 1 1 0 1 1 வந்து இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஓகே, டூ வேரியபிள்ஸ்க்கான இன்புட். அப்போ இஃப் ஐ வாண்ட் லைக் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஏபி பிளஸ் ஏ பார் பி, இதுதான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எஃப் இஸ் ஈக்குவல் டு ஏபி பிளஸ் ஏ பார் பி. அப்ப நான் எங்க எனக்கு இதுவா இருக்கும்? ஏபி வந்து 1 1 இல்லையா? ஸோ இந்த இடத்துல 1. ஏ பார் பி தட் இஸ் ஏ பார் பி. ஸோ இந்த இடத்துல 1, அதர் பிளேசஸ் 0. ஐதர் இப்படி கொடுத்தா இதுக்கான ட்ரூத் டேபிள் இப்படியா இருக்கும், இல்ல ட்ரூத் டேபிள் கொடுத்தா அதுக்கான எக்ஸ்பிரஷன் எப்படியா இருக்கும். ஸோ 1 வந்து நான் லாஸ்ட் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ல ரேண்டமா தான் எடுத்திருக்கேன். ரேண்டமா தான் எடுத்தேன். Is it clear now? Devika ma'am, we are not talking about self dual now. நம்ம செல்ஃப் டியூல பத்தி நம்ம இப்ப பேசல. அது முடிஞ்சிச்சு. ஓகே, so here I am trying to explain something else, like truth table கொடுத்தாங்கன்னா how will represent in a form of a expression. ஒரு எக்ஸ்பிரஷன் இல்ல ஒரு எக்ஸ்பிரஷன் இருந்துச்சுன்னா how you can represent it in a form of a truth table. So we'll coming back to this, it's already time, we'll wind up the session. So இது புரிஞ்சுது whether this is in standard form or not. F is equal to x plus y by z, whether it is in standard form or not. No, right? So standard formula எப்படி convert பண்ணுவீங்க? X plus y by z is not in standard form. Yes, you all are correct. F is equal to x plus y by z வந்து it's not in standard form. So standard formல convert பண்ணுங்க. Standard formல convert பண்ணணும்னா I'll just repeat this once. Yes, you want me to discuss test 12? Okay, I'll do it for you all. Okay, next classல discuss பண்ணிக்கலாம். நம்ம test 12 வந்து next classல discuss பண்ணிக்கலாம். Saranya ma'am, you want me to discuss all the questions? Test section explain பண்ணுங்க ma'am.
ஏதாவது ஸ்பெசிஃபிக் டவுட்ஸ் இருந்தால் டவுட்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுங்க, இல்லைன்னா வில் டிஸ்கஸ். ஓகே. So kindly try to convert into standard form. நான் ப்ரீவியஸாகவும் சொன்னேன் standard form. Okay, I'll teach you in the next class. POS இருந்தா எப்படி ஸ்டாண்டர்ட் ஃபார்மா கன்வெர்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு, this is like in SOP. SOPல ஸ்டாண்டர்ட் ஃபார்மா கன்வெர்ட் பண்றதுக்கு you will be using this law a plus a bar is equal to 1 இல்லையா? a plus a complement is equal to 1. அதை வந்து யூஸ் பண்ணும். ஸோ இங்க x இருக்கு, மிஸ்ஸிங் டேர்ம் எடுதுன்னா y யும் மிஸ்ஸிங், தென் z ம் மிஸ்ஸிங். ஸோ x y is missing, y plus y bar plus y bar z. Okay, so xy plus xy bar வந்துருச்சு, y bar z. இப்போ இந்த xy இதுல வந்து நமக்கு மிஸ்ஸிங் டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ xyல z டேர்ம் மிஸ்ஸிங்கா இருக்கு, அதே மாதிரி xy பார்லயும் z டேர்ம் மிஸ்ஸிங்கா இருக்கு, பிளஸ் y bar zலயும் x டேர்ம் மிஸ்ஸிங்கா இருக்கு. இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க, xyz plus xyz bar plus xy bar z plus xy bar z bar. ஓகே, ஸோ இதுல சேம் காமன் டேர்ம்ஸ் இருந்தா ரைட் இட் ஒன்ஸ். xyz y ஒன் டைம் தான் இருக்கு, ஸோ xyz. xyz bar எங்கேயாச்சும் இருக்கா பாருங்க, xyz bar இல்ல, ஸோ xyz bar. x y bar z is 2 times இருக்கு, s y bar z, so x y bar z. This x y bar z bar plus x bar y bar z. So இப்போ பாருங்க 1 1 1 1 1 0 1 0 1 1 0 0 0 0 1. So this f is equivalent to sum of minterms எது, 1 1 1 வந்து 7 6 5 4 1. So you can write it as 1 4 5 6 7. This is not a neutral function. Is that clear? ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இதை எப்படி சிம்பிளிஃபை பண்றதுன்ற ஒரு கான்செப்ட் பார்த்துட்டு தென் சிம்பிளிஃபை எக்ஸ்பிரஷன் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிட்டு யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் கே மேப். ஓகே, கே மேப் டு சிம்பிளிஃபை டூ வேஸ்ல யூ கேன் சிம்பிளிஃபை. கொஸ்டின்ஸ்ல வெரி ஸ்பெசிஃபிக்கா கே மேப் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்றது கேட்பாங்க, அதர்வைஸ் நார்மல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு சிம்பிளிஃபை பண்றது கேட்பாங்க. ஓகே, ஸோ இந்த ஃபார்மை பார்த்து தென் வில் பி மூவிங் டு த டிஜிட்டல் சிஸ்டம்ஸ். ரெக்கார்டிங்ஸ் கொடுத்துருக்க டாபிக்ஸ் எல்லாம் ஃபியூச்சர்ல டீச் பண்ணுவீங்களா, ஒரு புக்ஸ் வந்ததும் அதுல படிக்கிறீங்களா? டிசிஎன் சைபர் செக்யூரிட்டி அது எனக்கு தெரியல கோமதி மேம், அது தட் யுவர் கோஆர்டினேட்டர் மேம் வில் கைட் யூ. ஓகே, அது பிகாஸ் ஐ எம் நாட் ஹேண்டிலிங் டிசிஎன் சைபர் செக்யூரிட்டி, நான் ஹேண்டில் பண்ணல. ஓகேவா, ஸோ அது ஐ டோன்ட் நோ, ஐ ஹாவ் நோ ஐடியா ரிகார்டிங் தட். Maybe, but PGTRB will have such ample amount of time இருக்கு, so revisions அந்த மாதிரிலாம் இருக்கும். What is the purpose behind sharing the videoன்றது for your practice might be, அது தெரியல. Okay, any doubt from today's class? Reference book இதுக்கு வந்து மோரிஸ் மெனோ சொன்னல, கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் பை மோரிஸ் மெனோ. ஒரு பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு யூனிட்டுக்கு ஒரு ஒரு புக்கா தான் நீங்க ரெஃபர் பண்ண முடியும். ஆஸ் எ ஜென்ரல் வந்து சில பப்ளிகேஷன்ஸ்ல வரும், யூஜிசி நெட்டுக்கு வரும், இந்த ஹரியன்த் அந்த மாதிரிலாம், பட் அதெல்லாம் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது. when books will be given, that too I don't have any idea. books already போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ப்ரீவியஸ் பேட்ச்க்கு, ஸோ சில அப்டேஷன்ஸ் பண்ணிட்டு they may soon hand it over to you. Okay, then no doubts from them. So kindly practice dates வந்து practice பண்ணுங்க, இது எல்லாமே go through பண்ணுங்க. The next session will K maps basics மறந்துச்சு, no not in issue, நம்ம next classல K map படிப்போம்.
எக்ஸ் டே பீரியாடிக் டெஸ்ட் வரலீங்களா? இட்ஸ் லைக் நான் இன்னைக்கு வந்துடும். ஓகே, ஐ வாஸ் பிஸி, ஐ வாஸ் நாட் அவைலபிள். ஓகே, ஸோ ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கிவ் த டெஸ்ட் டுடே. ஐ திங்க் ஐ ட்ரை டு கிவ் த டெஸ்ட் ஆன் த கிளாஸஸ் த ப்ரீவியஸ் வீக். Can you explain absorption law? Yes. தீபா மேம், கேட்ச் கோஹரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சிபியூ வந்து எவ்ரி திங் இட் ஹேண்டில்ஸ் வித் ஒன் செகண்ட். எனக்கு மெமரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிபியூ இருக்கும், இன் பிட்வீன் எனக்கு கேட்ச் இருக்கும், தென் வில் பி மெயின் மெமரி. Friends, those who have doubt, you can stay, others can leave. Okay, thank you so much for your patient listening. Right. So CPU, so in between cache, then main memory இருக்கு இல்லையா நமக்கு. So CPU directly comes in contact with cache. So நான் cacheல எழுதுற எல்லா விஷயம், whatever I'm writing here, that should be reflected in my main memory. That should be reflected in my main memory. இங்க நான் r is equal to 2 மாத்தினா அது இங்க வந்து அப்டேட் ஆகணும், 2 அப்டேட் ஆகணும். இல்ல r is equal to 10 மாத்தினா இங்க r is equal to 10 அப்டேட் ஆகணும். இங்க ஆகாம, ஓகே, சோ அது மிஸ்மேட்ச் ஆகுது. இருக்கிறது எனக்கு ஒரே விஷயம் தான், ஆறு தான். ஓகேவா? இங்க அது 2 இருக்கு, இங்க அது வந்து 10 இருக்கு. அப்படின்றது தான் அது கேட்ச் கோஹரன்ஸ் ப்ராப்ளம் வரும். ஓகேவா? தட் இஸ் மேட்ச் இல்ல, மிஸ்மேட்சா இருக்குதுன்னா அப்ப கேட்ச் கோஹரன்ஸ் ப்ராப்ளம் வரும். கேட்ச் கோஹரன்ஸ் ப்ராப்ளம் ஹேண்டில் பண்றதுக்கு தான் ரைட் பேக் ரைட் த்ரூ ரெண்டு இது யூஸ் பண்ணுவாங்க. ரைட், ஆக்சுவலி நான் இது கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். ரைட் பேக் ரைட் த்ரூ. ஓகே, ரைட் த்ரூ என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பெல்லாம் நீங்க கேட்ச்ல whenever you are writing simultaneously the same thing will be written on the main memory. அப்பவே இன்ஸ்டன்ட்லி சேம் டைம் பேரலாவே அதுல எழுதிடுவாங்க. தட் இஸ் ரைட் த்ரூ. ரைட் பேக் வந்து ஒன்ஸ் யூ ஃபினிஷ், ஓகே, டூயிங் எவ்ரி திங் விச் இஸ் அப்டேட்டட் இன் த கேட்ச் லேட்டர், சம் டைம் லேட்டர், கொஞ்ச நேரம் கழிச்சு, ஓகே, இட் மைட் பி 1 or 2 hour or லேட்டர், எப்ப வேணாலும், தென் யூல் பி அப்டேட்டிங் இட் இன் த மெயின் மெமரி. மெயின் மெமரியில் அப்டேட் பண்ணீங்கன்னா that will be right back. This is what catch coherence. In very simple words, it should be like have the same copy of data. Catchல மெமரியும் சேம் டேட்டாவா இருக்கணும். அந்த டேட்டா மிஸ்மேட்ச் இருந்தா then there will be existing the catch coherence problem. ஓகேவா? Then give permission to take screenshot in upcoming classes. Okay, that is not controlled by me. Okay, I'll ask why that problem arise today. Okay, screenshot userல எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். I'll inform. Okay, test 12 நம்ம next classல discuss பண்ணிடலாம். நான் I'll just give you a quick overview. Okay, so நீங்க kindly do attend the test 12. அதுல இருக்கிற difficult questions or problematic இருக்கிறத மட்டும் நம்ம discuss பண்ணிக்கலாம். Then Asma ma'am, you asked something else, right? ஏதோ கேட்டிருந்தீங்க, அது சாட் மேல போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். Adsorption law. Okay, adsorption law is nothing but, see, அதை நம்ம நீங்க லான்னு எடுத்துக்கலாம் சிம்பிளா, இல்ல அப்படியே கூட ஓகே. எனி ஐட்டம், டேட்டா ஐட்டம் பிளஸ் வித் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட் along with another variable will be giving you a plus b. அவ்வளவுதான் மேம். a உடைய காம்ப்ளிமெண்ட் with some other data item will give you a plus b. இது நீங்க தெரியலனா கூட you can just simply solve. நான் ஆல்ரெடி சொன்னேன், a plus a bar b வந்து நீங்க distributive law யூஸ் பண்ணி a plus a complement dot a plus b, right? So a plus a bar is 1 and this will be a plus b. அதுதான் அதுதான் நம்ம ஒரு லா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்க டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்ன, நாட் ஓன்லி ஏ. இப்போ இன்கேஸ் வந்து பி, பியோட காம்ப்ளிமெண்ட் டாட் ஏவா இருந்துச்சுன்னா அதை நீங்க பி பிளஸ் ஏன்னு எழுதிக்கலாம். ஓகே, இல்ல இது வந்து ஃபர்ஸ்ட் வேரியபிள் வந்து காம்ப்ளிமெண்டடா இருக்கு, ஏ வந்து காம்ப்ளிமெண்டடா இருக்கு, தென் ஏ காம்ப்ளிமெண்ட் இஸ் ஏ, ரைட்? ஸோ திஸ் இஸ் பி. அப்போ த ஃபர்ஸ்ட் வேரியபிள் ஏ பார், அப்போ இது ஏ பார் பிளஸ் பி. இது உங்களுக்கு டவுட்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. ஏ பார் பிளஸ் ஏ டாட் பி
distributive lawல a bar plus a dot a bar plus b. So this thing will become 1, this will be a bar plus b. அவ்வளவுதான். Is that clear now? என்ன என்ன கேட்டிருக்கீங்க? டெஸ்ட் கொஷின் ஸ்கிரீன் தான் எடுக்க முடியல. டெஸ்ட் கொஷின் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் மேம். அது ஆப்ல எடுக்க முடியாது மேம். சம் டாபிக்ஸ் இன் சிஎஸ்சி நாட் அண்ட் ஹவு டு லேர்ன் ஃப்ரம் பேசிக்ஸ் அண்ட் கேட்ச் சம் ஸ்பாஸ். லாஜிக் கேட்ஸ் ஏன் கோமதி மேம்? லாஜிக் கேட்ஸ் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா? அந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஐடியா கிளியரா வரும். லாஜிக் கேட்ஸ் பத்தி ஒரு செஷன் ஃபுல்லா கம்ப்ளீட்டா போயிருக்கு. ஸோ அந்த செஷன் வந்து நீங்க ப்ராப்பரா ஃபர்ஸ்டே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா வில் பி வெரி கிளியர் வித் ஹவு டு ட்ரா த லாஜிக் கேட்ஸ். ஸோ கைண்ட்லி டூ வாட்ச் தட் ப்ரீவியஸ் கிளாஸ் வீடியோ. ஓகேங்களா? சம்டைம் இஃப் லைக் லாங் கேப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் கூட எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் ரிப்பீட்டடா வீடியோஸை வாட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ லாஜிக் கேட்ஸ் வந்து ப்ரீவியஸ் கிளாஸ்ல கவர் பண்ணது. ஸோ அந்த வீடியோவை வாட்ச் பண்ணீங்க. ஸோ தட் வில் பி கிளியர். டெஸ்ட் 3 வீக்லி டெஸ்ட் 3 எடுக்க முடியல மேம். சரி, ஓகே. இந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் எனக்கு தெரியல. ஐ லாஸ்ட் த கோஆர்டினேட்டர் டு கைட் யூ ஆல். ஓகே. மேம் டெஸ்ட் பேட்ச் வீக்லி ஒன்ஸ் இனஃப் மேம். ஒன் டே டெஸ்ட், ஒன் டே கிளாஸ்னா நோ யூஸ் மேம். வேஸ்ட் ஆஃப் டைம் ஒன்லி. ஐ ஜாயின் மே 6 ஸ்டில் சைக்காலஜி கிளாஸ் வரல. இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் ரீசன் யூ ஹேவ் நாட் காட் யுவர் நோட்டிபிகேஷன் அண்ட் திங். சி நீங்க கொஞ்சம் கிளாஸ் ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல கிளாஸ்ல அப்படிலாம் இருந்தீங்கன்னா தான் நீங்க யூல் பி டச் வித் யுவர் சப்ஜெக்ட். ஓகே. அட் எ ஸ்ட்ரெச் இஃப் யூ வாண்ட் டு ஃபினிஷ் வி கேன் ஃபினிஷ் இட் இன் ஜஸ்ட் ஆஸ் எ கிராஷ் கோர்ஸ் மாதிரி. 3 months 4 monthsல யூ கேன் கம்ப்ளீட்லி ஃபினிஷ் யுவர் சிலபஸ். But the thing is, later on, you'll be then asking for revision, then appung question test. Abrila irukirappa, we are not sure when your exam going to be, right? Adanala, they might have scheduled in this way. So need not worry. You will be getting your psychology and Tamil also. Okay. They will be planning for that. 12th test la 1, 6, 8, 10 and 13. Now, okay, ma'am. Next class நான் discuss பண்றேன். மோரிஸ் மெனோ latest edition வாங்கிக்கோங்க மேம். மோரிஸ் மெனோ latest edition which is available in the market. Otherwise you can go for e-book also. e-book கூட வந்து போதும். Actually I was having a e-book. I look for it. என்கிட்ட இருந்துச்சுன்னா I will share. Yes, do not worry. Stay calm and patient. Okay, do practice things. It will be clear, right? And if you find anything difficult, it will be answered. How to find a XOR is a parity bit? XOR is a parity bit வந்து ரெண்டு இன்புட் இருந்துச்சுன்னா அது XOR பண்ணீங்கன்னா if you are getting 0 then வந்து அப்போ no error. If you are not getting 0 there is an error. அதுதான். டெஸ்ட் 3ல கொஸ்டின் நம்பர் 8 அது கூட நான் எடுத்து பார்க்கிறேன் மேம் என்னன்னு சொல்லிட்டு. ஓகேவா சத்யா மேம்? ஃபைன். Book reference I'll share today. I'll ask your coordinator ma'am to share today. Okay. Okay, friends. Thank you. Thank you so much for your patient listening. We'll continue in the next class. Have a good day. Take care.